போஸ் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள வராரு. வந்தோனே அந்த பொண்ணு கேட்குது, "என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு, "இல்லங்க அம்மா தான் வர சொன்னாங்க" அப்படின்னாங்க. "ஏன் அம்மா சொன்னா தான் நீ கேட்பியா? ஓஹோ! இப்படி தான் அம்மா சொன்னாங்கன்னு தான் நேத்து ஒரு பொண்ணு கூட போனியே, அந்த ரூமுக்கு உங்க அம்மா சொல்லி தான் போனியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போஸ் வந்து, அப்படிலாம் இல்லங்க. அது வந்து என்ன பிராங்க் பண்ணி எங்க அத்தையும், தாமரையும் என்ன ஏமாத்தி இது பண்ணிட்டாங்க." ஐய்யய்யோ! இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னையே வந்து நீ என்னென்னலாம் சொல்லி இது பண்ண. அதே வார்த்தையில கொஞ்சம் மானே, தேனே, பொன்மானேன்னு போட்டு அந்த பொண்ணுட்ட இதே பேசினேன். நான் நல்ல வேளை நான் நேர்ல கேட்டேன். என்ட்டயே வந்து இந்த கதை விட்றியே. சரி உங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? அ "நேரா உள்ள போ. உன் பொண்டாட்டி உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. பால 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லலங்க" அப்படின்னு சொல்லி போஸ் சொல்றாரு. "அப்புறம் எதுக்கு வந்த?" "ஆமா உனக்கு தண்டனை குடுக்கணும்னு நெனச்சேன். நீ இல்லன்னு நெனச்சிட்டியா? உனக்கு தண்டனை உண்டு. ஆனா அது என்னங்கிறது உனக்கு போக போக தான் தெரியும்" அப்படிங்கிறாங்க. போஸுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. போஸு அமைதியாவே இருக்காரு. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு அப்படிங்கிற மாரி போஸ் வந்து இந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டாரு. போஸ் வந்து இனிமே தான் உணர போறாரு. இதுக்கு பழைய கல்யாணம் பண்ண பொண்ணே வந்து நம்ம கூட இருந்திருக்கலாம். அவளாவது நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு நெனைப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு படியா வரும். போஸ துவச்சு எடுக்க போறது அடுத்தடுத்த சீரியல் நடக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.